அது வேற ஒண்ணும் இல்ல. ஒழிக்குது ஒழிக்குது. பிரபு பிரபு என்னாச்சுங்க? கண்ணு தண்ணி பாருங்க. சீக்கிரமா போய் தண்ணி கொண்டு வாங்க. அப்பதான் மயக்கம் தெளியும். ஏமா போய் தண்ணி எடுத்து வாமா. ஏங்க என்னாச்சுங்க? இங்க பாருங்க. ஏய் ரோஹிணி, சீக்கிரம் தண்ணி கொண்டு வா, சீக்கிரம். எங்க இருக்கு? ஏங்க அக்கா, எமர்ஜென்சிக்கா, கொஞ்சம் தண்ணி இருந்தா கொடுங்களேன். ஐயோ, கொஞ்சம் சீக்கிரம்க்கா. என்னம்மா? ஏய் சீக்கிரம் தண்ணி கொண்டு வாங்க, சீக்கிரம் வா. தண்ணி தெளி ரோஹிணி. எங்க இங்க பாருங்க, கண்ணு திறந்து பாருங்க. ரோஹிணி கொஞ்சம் சீக்கிரமா பண்ணு. எங்க அண்ணா, எங்க அண்ணா எந்திரிங்க. அண்ணா எங்க? ஓகே 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 ஓகே. அண்ணா எந்திரிங்க. எங்க இப்போ ஒண்ணும் இல்லையே, ஓகே தானே? என்னாச்சு இங்க பாருங்க. எங்க மருமகனே, நான் தண்ணி கொண்டு வந்துட்டேன். அப்பா என்னப்பா பண்றீங்க? நான் விரதம் இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் வேணாம், கொண்டு போங்க. இல்ல பிரபு, நீ படுற கஷ்டத்தை எல்லாம் என்னால கண் கொண்டு பார்க்க முடியலப்பா. இந்த ஜூஸை குடிப்பா, குடி. நான் தான் வேணாம்னு சொல்றேன். ஐயோ, ஒரு ஜூஸ் வேஸ்டா போச்சே. என்ன பிரபு, எதுக்கு இந்த ஜூஸை தட்டி விட்ட? அப்பா நான் தான் சொன்னேனேப்பா, நாளைக்கு பூஜை பண்ணி முடிக்கிற வரைக்கும் பச்சை தண்ணியை தவிர வேற எதுவுமே குடிக்க கூடாதுப்பா. அதுக்காக இப்படி பட்னி கடந்து கஷ்டப்படுவியா? இது பட்னி இல்லப்பா, விரதம். பட்னிக்கும் விரதத்துக்கும் வித்தியாசம் இருக்குப்பா. இருக்கட்டும் பிரபு, பட்டினியோ விரதமோ, நான் பட வேண்டிய கஷ்டத்தை எல்லாம் நீ இப்படி பட்டுக்கிட்டு இருக்கியே, இதெல்லாம் உனக்கு தேவையா? சொல்லுடா. என்னப்பா இப்படி கேக்குறீங்க? நீங்க பண்ணா என்ன, நான் பண்ணா என்ன? ரோஹிணியும் ரேவதியும் எனக்கு உறவுல வேணா தங்கச்சிங்களா இருக்கலாம், ஆனா உரிமையில எனக்கு அவங்க பொண்ணுங்க தானப்பா.